மத்திய கிழக்கில் உலக மகா யுத்தம், அமெரிக்காவிற்கு ஈரானின் இறுதி எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் போர் மேகங்கள் இப்போது இடிமுழக்கத்துடன் சூட ஆரம்பித்துவிட்டன. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான மோதல் ஒரு மிகப்பெரிய உலக போராக மாறுவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தென்படுகின்றன. வாருங்கள், உங்களுக்காக சவப்பெட்டிகளை தயார் செய்துவிட்டோம் என ஈரான் ராணுவம் ட்ரம்பிற்கு நேரடி சவால் விடுத்துள்ளது. மறுபுறம் சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் தகர்க்கப்பட்டுள்ளது. ஈராக் வான்பரப்பில் அமெரிக்காவின் முக்கிய விமானங்கள் மாயம், 13 அமெரிக்க வீரர்கள் பலி என அடுத்தடுத்து அதிர வைக்கும் தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன. பென்டகன் இப்போது ஈராக்கில் ஒரு தரைவழி போரை தொடங்க திட்டமிட்டு வருகிறது. என்ன நடக்கிறது அங்கே? வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது தரைவழி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று கூறியதற்கு ஈரானிய புரட்சிகர காவல் படை IRGC கொடுத்துள்ள பதில் உலகையே அதிர வைத்துள்ளது. நாங்கள் 100% தயாராக இருக்கிறோம். உங்களுக்காக எங்கள் வெடிமருந்து பெட்டிகளையே சவப்பெட்டிகளாக மாற்றி வைத்துள்ளோம் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இது வெறும் வாய் வார்த்தை அல்ல என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல் வணிக பாதையான ஹார்மூஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் செல்ல வேண்டும் என்றால் அவை ஈரானிய கடற்படையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இது அமெரிக்காவின் கடல் வழி ஆதிக்கத்திற்கு விடப்பட்ட மிகப்பெரிய சவாலாகும். இப்போது ஒரு பிரேக்கிங் நியூஸ். சவுதி அரேபியாவில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலில் அமெரிக்காவின் 5 முக்கிய எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் ரீஃபியூலிங் பிளேன்ஸ் சேதமடைந்துள்ளன. இந்த விமானங்கள் அமெரிக்க விமானப்படையின் முதுகெலும்பு போன்றவை. இவை சேதமடைந்திருப்பது அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல் வேகத்தை வெகுவாக குறைக்கும். யுத்தம் தொடங்கினால் உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாதவை. ஆனால் இந்த 2 வார போரில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்டுள்ள இழப்பு மிக பெரியது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவலின்படி இதுவரை 13 அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 10 வீரர்கள் படுகாயமடைந்துள்ளனர். இதில் 10 பேரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. அமெரிக்க பொதுமக்களிடையே இந்த போர் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேரடி போருடன் ஒரு நிழல் யுத்தத்தையும் அமெரிக்கா தொடங்கியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அலி கமானியின் மகனான முஜ்தபா கமானி மற்றும் IRGC தலைவர்கள் பற்றிய தகவல் கொடுப்பவர்களுக்கு தலா $10 மில்லியன் வெகுமதி வழங்கப்படும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஈரானின் அதிகார மையத்தை தகர்க்க அமெரிக்கா எடுக்கும் இந்த முயற்சி எடுபடுமா என்பது சந்தேகமே. நிலைமை இத்துடன் முடியவில்லை. ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது தினசரி 100கணக்கான தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இதனால் ஆத்திரமடைந்த பென்டகன் ஈராக்கில் ஒரு புதிய தரைவழி ராணுவ நடவடிக்கையை தொடங்க திட்டமிட்டு வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேல் தனது எல்லையான லெபனான் மீது ஒரே வாரத்தில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்த தயாராகி வருகிறது. இது நடந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் இரத்த வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளது. மத்திய கிழக்கில் நடக்கும் இந்த தொடர் மாற்றங்கள் வெறும் ஒரு பிராந்திய மோதல் அல்ல, இது ஒரு உலகளாவிய மாற்றத்தின் தொடக்கம். ஈரான் மற்றும் ஹூதி அமைப்பின் தலைவர்கள் கூறுவது போல இது ஒரு சியோனிச திட்டம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அல்லது அமெரிக்கா தனது பாதுகாப்பிற்காக எடுக்கும் முயற்சியா? நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் உள்ள யூத பாடசாலை மீது நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல் சம்பவம் இந்த போர் யூரோப்பா வரை பரவியுள்ளதை காட்டுகிறது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பதற்றம் தனியுமா அல்லது 3ஆம் உலக போராக மாறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற உடனுக்குடனான செய்திகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.